இந்த லலிதா பண்ற விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பு பண்ண விஷயம் சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்தியோட குழந்தைக்கு அன்பு தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சுகாதார நிலையத்துல போயிட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இத வீட்டுக்கு வந்து சொன்னோடனே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் துளசி சும்மாவே வந்து இருக்க மாட்டா. எப்படா ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கு முன்னாடி லலிதாவுக்கே ரொம்பவே கோவம் வந்துடுது. எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு வந்து என் பையன் வந்து எப்படி வந்து அப்பாவா இருக்க முடியும், எப்படி வந்து இந்த விஷயத்துக்கு நீ வந்து ஒத்துக்கிட்ட, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அன்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு கிட்ட சண்டை போடுறாங்க. இருந்தாலுமே அன்பு அதை எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆனந்தியா அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதை நானே முழு மனசா ஏத்துக்கிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. இதனால பாத்தீங்கன்னா லலிதாவுக்கும் அன்புக்கும் சண்டை வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் லலிதா கேக்குறாங்க, ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை வந்து என் பிள்ளைய பார்க்க வச்சிருப்ப? நீயே இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ உன் வயித்துல வளர குழந்தைக்கு என் பையன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்துட்டு வந்திருக்க. இதை பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனந்தியையும் பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ அன்பு வந்து இங்க பாருங்கம்மா, இதுக்கும் ஆனந்திக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நான் தான் வந்து கம்பல் பண்ணி ஆனந்தியை கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு என்னோட பேர் வந்து நான் வைக்க சொன்னேன். ஏன்னா அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. அது நானே ஒத்துக்கிட்டேன். அந்த குழந்தைய நான் சந்தோஷமா வளர்க்கத்தான் போறேன். நாங்க 3 பேருமே நல்லபடியா இருக்கத்தான் போறோம். உங்களால ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை ரொம்ப நிம்மதியா வாழ விடுங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா ஆனந்திய கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அன்பு வந்து என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை அப்படிங்கறது லலிதாவுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமும் அன்பு கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வந்து பேச வேண்டியது வந்து ஆனந்தி கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி வந்து லலிதா புரிஞ்சுக்கிறாங்க. இதனால துளசி பாத்தீங்கன்னா சும்மாவே இல்லை, சொல்லதான் வேணும். கண்டிப்பா வந்து ஏத்தி விட ஆரம்பிச்சிடறாங்க. பாத்தீங்களாத்த அன்பு மாமா எந்த அளவுக்கு மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தியோட குழந்தை வந்து யாரோட குழந்தை அப்படிங்கறதே வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு மாமாவோட பேரை போய் வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். எதுக்குதான் மாமா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த பார்க்கணும், இல்லைன்னா இது பின்னாடி பெரிய பிரச்சனையா வந்துருவாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேருமே வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அன்பு வந்து வழக்கம் போல வந்து கம்பெனிக்கு வந்து கிளம்பி போயிடாரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் தான் சரியான நேரம். இப்போ நம்ம ஆனந்தியை வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த சுகாதார நிலையத்திலேயே வந்து பேர் கொடுத்துருக்காங்களே அந்த பேரை உடனே எடுக்க வைக்கணும், இதுதான் வந்து சரியான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தியை வந்து கூப்பிடுறாங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ வந்து உன் குழந்தைக்கு வந்து ஏன் புள்ளதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இது நடக்கவே கூடாது, இதை நான் என்னைக்குமே நடக்கவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லலிதா சொல்றாங்க. ஆனந்தி எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க. துளசி சொல்றாங்க, என்ன வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிற? இதெல்லாம் பண்ணது நீ தானே, ஓம் பிளான் தானே இதெல்லாம். நீ ஏன் வந்து மாமாவை வந்து கூட்டிட்டு போயிட்டு உன் குழந்தைக்கு வந்து அப்பாவா ஏத்துக்க சொல்லுவ? அவரும் வந்து உன் மேல இருக்கிற காதல்னால எல்லாத்தையுமே சரி சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வந்து நீ இப்போவே வந்து அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போயிட்டு நீ சட்டப்படி பாத்தீங்கன்னா அந்த பேரை வந்து நீ எடுக்க சொல்ற, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு துளசியும் பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க. இங்க பாரு ஆனந்தி, நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது. இப்போ மட்டும் நான் சொல்ற விஷயத்த நீ செய்யலன்னு வச்சுக்கோவேன், உங்க அக்கா கோகிலா இருக்கால அவளோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் ஒண்ணு விடாம வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கறத நீ நல்லா யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லலிதா மிரட்டுறாங்க. ஆனந்திக்கு தன்னோட அக்காவோட வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்து நினைப்பா. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணும்போது ஆனந்தியால எதுவுமே வந்து பேச முடியல. அதனால வேற வழி இல்லாம சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், இந்த பேரை வந்து நான் எடுக்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதனால வேக வேகமா ஆனந்தியை கூட்டிட்டு லலிதா துளசி 3 பேருமே கிளம்பி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல வந்து போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் அன்பு பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு வந்து கால் பண்றாரு. ரிங் போய்கிட்டே இருக்கா, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆட்டோல போகும்போது ஆனந்தி வந்து தான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க அன்பு, நான் உங்ககிட்ட சொல்லாமே இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து செய்ய போறேன். ஆனா எனக்கு வேற வழி கிடையாது. இப்போ நான் இந்த விஷயத்த செய்யல அப்படின்னா அத்தை வந்து கோகிலா அக்கா மாமியார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, அக்காவோட வாழ்க்கையே வந்து வீணா போயிடும், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி ரொம்பவே புலம்பிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அன்பு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபோன் பண்றாங்க. ஆனா ஃபோன் யாருமே எடுக்கிறது இல்ல. லலிதாவுக்கும் சரி துளசிக்கும் சரி ஃபோன் பண்றாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வந்து அன்பு அதை புரிஞ்சுக்கிறாரு.
புரிஞ்ச உடனே கையோட பார்த்தீங்கன்னா உடனே வந்து வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு கிளம்பி பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இல்ல. என்னடா இது வீட்ல யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கறாரு. அந்த நேரத்துல மறுபடியும் வந்து ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. அப்ப கூட ஆனந்தி வந்து ஃபோன் எடுக்கவே இல்ல. என்ன இது எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன ஆச்சு? 3 பேருமே கிளம்பி எங்க போயிருக்காங்க? ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து கரெக்டா வீட்டை விட்டு வெளியில வரும்போது தான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி வந்து, என்னையா அன்பு வந்துட்டியா இங்க? எப்போ வந்த நீ? அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பாட்டி, நான் இப்பதான் வந்தேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு சொல்றாரு. இல்லையா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அன்பு, அதுக்கப்புறம் வந்து லலிதா, ஆனந்தி, அதுக்கப்புறம் லலிதா, அந்த துளசி 3 பேருமே சேர்ந்து ஆட்டோல வந்து போனாங்க. நான் என்னமோ ஆனந்திக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோன்னு நினைச்சேன். நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டேயா, அவங்க எதுவுமே வந்து பதில் சொல்லாம என்னை மதிக்காம கூட வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. என்ன பாட்டி, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆனந்திக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அன்பு கேட்கிறாரு. உடம்பு சரியில்லையான்னு எனக்கு தெரியலையா, ஆனா 3 பேருமே அவசர அவசரமா ஆட்டோல கிளம்பி போனாங்க, அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. சரி பாட்டி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உடனே பாத்தீங்க அப்படின்னா, சரி நம்ம பக்கத்துல தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் பார்க்கலாம், ஒரு வேளை ஆனந்திக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்க கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு வந்து நினைக்கிறாரு. சரி நம்ம வீட்டை வந்து பூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்குள்ள வந்து போகும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து அன்புக்கு வந்து ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா இங்க கௌசல்யா டாக்டர், அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலை வந்து அட்டன் பண்ணவங்க வந்து, அன்பு எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன டாக்டர், சொல்லுங்க டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ஆனந்தி அங்க இருக்கால, வீட்டுல யாருமே இல்லையே, எல்லாரும் அங்க இருக்காங்களா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அன்பு, நான் சொல்றத நீங்க வந்து கேளுங்க. நேத்து நீங்க வந்து பேர் கொடுக்கறதுக்காக வந்தீங்கல்ல ஆரம்ப சுகாதார நிலையம், அங்க நீங்க உடனே கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன மேடம், என்னாச்சு? அங்க எதுக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அன்பு, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. மேடம், ஆனந்தியை வந்து இங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. ஆனந்திக்கு ஒன்றும் இல்லை அன்பு, ஆனந்தி இங்கதான் இருக்காங்க. நீங்க கிளம்பி கையோட இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க கொஞ்சம் வந்து சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கௌசல்யா டாக்டர் சொல்லிடுறாங்க. சரி டாக்டர், நான் உடனே வந்து கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்பு வந்து காலை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. என்னவா இருக்கும், எதுக்காக வந்து டாக்டர் வந்து இவ்வளோ சீக்கிரமா என்னை கிளம்பி வர சொல்றாங்க? அதுவும் ஆனந்தி வந்து அந்த இடத்துல இருக்கா. நேத்து தானே நம்ம போயிட்டு பேரை கொடுத்துட்டு வந்தோம். ஒரு வேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ? ஸோ என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. சரி, நம்ம அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு நினச்சிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டை எல்லாமே வந்து பூட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகாதார நிலையத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னே தெரிய வருது. துளசியும் அதுக்கப்புறம் லலிதாவும் பண்ண விஷயம், அதுக்கு அன்பு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.